1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? பென்யமீனுடைய எல்லைக்குள்ள தான் கர்த்தருடைய ஆலயம் இருந்துச்சு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள தேவன் அந்த பரிசுத்த ஆலயத்தை கொண்டு வந்திருக்கிறார். தேவஜனமே, எந்த ஜனத்துக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அங்கே இருப்பாரா, இங்கே இருப்பாரா, இங்கே பேசுவாங்களா, அங்கே பேசுவாங்களா, இந்த கோயிலுக்குள்ளே போக முடியுமா? தேவஜனமே, கடவுளை இன்னைக்கு அநேகம் ஜனங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் எந்த ஜனத்துக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், பரிசுத்தர் நமக்குள்ள இன்னைக்கு வாசம் பண்ணுகிறாரே. எந்த ஜனத்துக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த ஆலயத்தை ஒருபோதும் தீட்டாக்காதீங்க. சீசர்கள்ட்ட புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாங்க, உங்கள் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே, இது சரியா அப்படின்னு சொல்லி அவரை சோதிக்கும்படி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கை கழுவாமல் ஒரு மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிறது ஆசன வாய் வழியாக வெளியில் வந்துரும்ப்பா. ஆனால் அது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனை, விபச்சார எண்ணம், களவு, அக்கிரம சிந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதே ஒரு மனுஷனா தீட்டுப்படுத்தும். தேவஜனமே, கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறபடியினால இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்குள்ள இருந்தா நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எந்த நன்மையும் ஆசீர்வாதமும் நமக்கு தடையாக முடியும்? தேவஜனமே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் பெருகவும் நீங்க சிறுகவும் ஒப்பு கொடுங்க. எந்த ஜனத்துக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை தேவன் உங்க வாழ்க்கையில, உங்க சந்ததிகளுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார்.